வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏஓ ஆஸ்பிரன்ஸ், அதாவது டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் வந்து ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸில் இருக்கட்டும், இல்லை பிஎம்ல இருக்கட்டும், ஸோ நிறைய மாதிரி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஈவன் அப்ளிகேஷன்ஸை பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க, வேறு சில சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் கேட்கணும்னு நினச்ச டவுட்ஸ் கூட இதில் இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை வந்து ஒரு டவுட்டாக வந்து கேட்குறீங்க. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து 25th ஜூனில் வந்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. இன்னைக்கு வந்து 20. ஸோ 25th ஜூனில் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கான அப்ளிகேஷன். ஸோ 25th நைட்டு 11:59, ஓகேவா? நைட்டு 11:51, 11:59 வந்து அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? 25th தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ இன்னும் 5 நாள் இருக்கு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப பேரோட கேள்வி இது. ஸோ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னா, ஸோ நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க, ஓகே, நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க போடலை, அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. ஸோ உங்களோட பவரை வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். மெயினா வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்க கேண்டிடேட் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஓகேவா? கலர் பிளைண்ட்னஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதனாலதான் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க சொல்றாங்க, ஓகேவா? ஸோ நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, போடலைனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட பவர் வந்து எவ்வளவு இருக்குன்னு மென்ஷன் பண்றதுக்கு தான் இது, ஓகேவா? ஸோ இதை யாருக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்குனே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ யாருக்கிட்ட வாங்கணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேவா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வாங்கணும், ஓகேவா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் வாங்கணும், ஓகேவா? கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் வாங்கணும், சரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் வாங்கணும். ஸோ நீங்க அங்க போயிட்டு ஐயை செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ ஷுட் பி அப்லோடட் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன். ரொம்ப முக்கியம். அப்ளை பண்றப்பே அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்றப்பே வந்து அப்லோட் பண்ணதான் சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது கூடயே வந்து மேண்டேட்ரிங்கிற ஃபீல்டில் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்றப்பே அப்லோட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு இருக்க வேகன்சி 8 தான், ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்போ விட்ட வேகன்சி தான் இப்பயும் இருக்கு. ஸோ இது வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1 இருந்துச்சு. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்துக்கு வந்து 1 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 8 தான் வேகன்சி. இப்போதைக்கு வந்து எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. இனி இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னா ஸோ அது டிஎன்பிசி கையில தான் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 4th August to 10th August தான் வந்து எக்ஸாம் டேட், ஓகேவா? இதுவும் கேட்டிருந்தீங்க. 4 to 10 August தான் எக்ஸாம் டேட்டு. இதுல உங்களுக்கு அக்ரி பேப்பரை ஃபர்ஸ்ட் வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஜிஎஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் வச்சாலும் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசி முடிவு பண்றது, ஓகேவா? ஸோ வேகன்சி இப்போதைக்கு 8 தான். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் எழுதலாம், ஓகேவா? பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க அவங்க எழுதலாம். பிடெக் அக்ரி இன்ஜினியரிங் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுமே எழுதலாம், ஓகேவா? பிடெக் பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து எழுதலாம். அவ்வளவுதான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். யார் அலோடு இல்லைன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோடு கிடையாது இதுக்கு, ஓகேவா? நீங்க மினிமம் வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கணும். ஸோ மினிமம் டிகிரி, ஓகேவா? மினிமம் வந்து டிகிரி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஸோ ஃபைனல் இயர்ஸ் வந்து அலோடு கிடையாது. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி 50 days ஸ்டடி பிளான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அந்த வீடியோலயும் கீழே வந்து அந்த ஸ்டடி பிளான் 50 days ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, வேர் டு ஸ்டடி அக்ரி சிலபஸ். ரொம்ப பேருக்கான டவுட் இந்த நேம்ரஸ் புக்கை படிக்கலாமா, இல்லை எந்த மெட்டீரியலை படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக்கை மட்டும் படிங்க. ஸோ அது எந்த புக்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிலபஸ் வைஸ் நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் நீங்க மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ சிலபஸ்ல இருக்க யூனிட்டை மட்டும் கவர் பண்ணுங்க. அது எந்த புக்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏஓ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்.
ஸோ அதே மாதிரி வந்து இது ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்க எந்த டைம் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், GS + AO. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் பேஜஸ் இருக்கு. அதே மாதிரி அக்ரி ஸ்கீம்ஸ் நோட்ஸ் இருக்கு. ஸோ இது கூட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்னீங்கன்னா ஸோ கீழே இந்த நம்பர் ஓகேவா, 908021 இந்த நம்பருக்கு வந்து ஸோ இந்த நம்பருக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் பண்றதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 7 PM ஓகேவா. ஸோ இந்த டைத்துல வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நோட், எந்தெந்த மாதிரி கைடன்ஸ், எந்தெந்த மாதிரி கோர்சஸ் வேணுமோ நீங்க இதுல வந்து டீட்டெயிலாக அவங்க என்கொயரி பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோதான் வந்து ஏஓ டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.